எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்திலே என்றென்றும் பிரீதியாயிருப்பதாக. ஆமேன். Please be seated. Thanks, Suma. Thanks so much. குருத்தோலை ஞாயிறு என்பது நமக்கு ஒன்று புதிதான அல்ல. ஒவ்வொரு ஆண்டும் குருத்தோலை ஞாயிறை நாம் ஆசரிக்கிறோம். உலகமெங்கும் இந்த பண்டிகை நடக்கிறது. The Palm Sunday is a universal worship service around the world. Part of the world has already finished. Part of the world is celebrating. We come here to worship our God, but certain Sundays are very important. குருத்தோலை ஞாயிறு என்று சொன்ன உடனே ரெண்டு காரியம் நமக்கு மனதிலே வரக்கூடியது. ஒன்று குருத்தோலை, இரண்டாவது கழுதை. இந்த ரெண்டு காரியமும் நமக்கு அடிக்கடி நாம் இந்த தலைப்புகளிலே நாம் பிரசங்கம் பண்ணுவதை நாம் கேட்டிருக்கிறோம். இந்த நாளில் நான் அந்த குருத்தோலை ஞாயிறை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டிருந்த போது என்னுடைய நண்பர்களிடத்தில் ஒரு ஸ்னாப்ஷாட் இன்டர்வியூ மாதிரி அவர்களை கால் பண்ணி, உங்களுக்கு குருத்தோலை ஞாயிறு என்றால் என்ன என்று சொல்லி என்ன மீனிங் என்று கேட்டேன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த பாம் சண்டே டு யூ? எல்லாரும் என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான். அவர்கள் உடனே ஒருத்தர் சொன்னார், இட்ஸ் அ லாட் ஆஃப் ஃபன். ஏன்னா சர்ச்சிலே உட்கார்ந்து விட்டு சுற்றி சுற்றி வர்றது இட் இஸ் அ லாட் ஆஃப் ஃபன் என்று சொன்னார். ஒருத்தர் சொன்னார், இட் இஸ் a time for the march for peace, because a lot of ecumenical churches, they come together and go for the peace around the world, particularly in Australia, particularly especially in Brisbane, and all the churches together in the CBD area, we go for a grand Palm Sunday procession for social justice. That's quite common. ஒருத்தர் சொன்னார், பாம் சண்டே வந்தால் நமக்கு நிறைய குருத்தோலைகள் கிடைக்கும், என்ன அதையெல்லாம் வீட்டிலே வைத்து அடுத்த லெண்ட் டேஸுக்கு கொண்டு வருவதற்கு வசதியாக, சாம்பல் புதன்கிழமை கொண்டு வரதுக்கு வசதியாக இருக்கும் என்று சொன்னார். Different people have a different views about the Palm Sunday. Some people think that it's a ritual. We do it everything, we as a ritual. Some people think that it is, yes, it is a ritual, but have some meaning in our lives, in our faith journey. ஆனால் பாம் சண்டே குருத்தோலை ஞாயிறை ஆசரிக்கும் நாம் இந்த குருத்தோலை ஞாயிற்றினாலே ஆண்டவர் நம்மை எப்படி மாற்றி இருக்கிறார் என்கிற ஒரு கேள்வியை நாம் வைத்து பார்த்தால் அது நமக்கு பர்சனல் கொஸ்டின், பட் யூ நோ நீட் டு ஆன்சர் இட், பட் திங்க் அபவுட் இட். இந்த கொஸ்டினை என்னுடைய நண்பர்களிடம் கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், ஒரு மாற்றமும் இல்லை, அதே மாதிரி அடுத்த வருஷம் லெண்ட் டேஸ் வந்தால் குருத்தோலை ஞாயிறு என்று சொன்னார்கள். வாழ்க்கையிலே நாம் அந்த மாற்றத்தை ஒரு ஆராதனை, ஒரு சடங்கு, ஒரு ரிச்சுவல் கொண்டு வரவில்லை என்றால் that doesn't make any sense. Every time we come to worship God, we expect the transformation in our lives. மாற்றங்கள் வேண்டும். இந்த ஆராதனையிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன மாற்றங்களையும் என்ன ஆசீர்வாதங்களையும் கொண்டு வருகிறார் என்பதை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய பழைய கால இந்த பாம் சண்டே ப்ரீச்சிங்ஸை எடுத்து பார்த்தேன். ஆல்மோஸ்ட் 22 years of Palm Sunday sermons in my computer or somewhere. அதற்கு முன்னாலே எழுதினதெல்லாம் பழைய நோட்டு புத்தகத்தில் இருக்கிறது. ஆகையால் போன வருஷம் பண்ணினதை முந்தின வருஷம் பண்ணி திரும்பவும் பண்ணணும் என்று நான் சொல்லவில்லை. It is a new message God has given to me, not focus on the gospel reading and the palm event, but it's about the prophetic verses in the Old Testament. இன்றைக்கு சகரியாவின் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வசனங்களின் அடிப்படையில் நாம் தியானிக்க இருக்கோம். சகரியா சாப்டர் 9 verse 9 to 12. மிகவும் சின்ன வேத பகுதி. இந்த வேத பகுதி தான் நம்முடைய பாம் சண்டேனுடைய prophetic oracle. சகரியா இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த தீர்க்க தரிசனை சொல்லும் போது இஸ்ரேல் ஜனம் எப்படி இருந்தது, நாடு எப்படி இருந்தது என்று சொல்ல விரும்புகிறேன். They
came across very difficult times. There was no freedom in the land. ஆண்டவர் எகிப்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார். ஏறத்தாழ 1200 ஆண்டுகள் கிறிஸ்துவுக்கு முன், 1200 BC. அதற்கு பிறகு 721வது ஆண்டிலே BC, I am talking about the BC, கிறிஸ்துவுக்கு முன் 721வது ஆண்டிலே அசீரியர்கள் வந்து நாட்டை கைப்பற்றினார்கள். 587வது ஆண்டிலே பாபிலோனியர்கள் வந்து கைப்பற்றினார்கள். அதற்கு பிறகு 336வது ஆண்டிலே கிரேக்கர்கள் வந்து கைப்பற்றினார்கள். அதற்கு பிறகு 180 BC Romans came and conquered it. So between 721 to until Jesus, the whole country was under colonial system. Okay, they didn't have any power, any freedom, anything. இந்த சூழ்நிலையில சகரியா தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். சகரியா இந்த தீர்க்கதரிசி மைனர் ப்ராஃபிட்ஸ்ல வருகிறது. இப்பொழுது நல்ல ஒரு கேள்வி கேட்டால் எல்லாரும் சொல்வீர்கள் எண்ணுகிறேன். வேத புத்தகத்தில் எத்தனை தீர்க்கதரிசன புத்தகங்கள் இருக்கிறது? சொல்லுங்க. 17. Okay, 17. Okay, yes. 15. 17. Yes, right. Yes. Okay. ஆக்சுவலாக the major prophets என்பது 4 பேர் தான். ஆனால் 5 books there. Minor prophets 12 minor prophets. அதில் 11வது புத்தகம் தான் இந்த சகரியா தீர்க்கதரிசன புத்தகம். மல்கியாவுக்கு முன்பாக இருக்கிறது. சரியா? மிக முக்கியமான புத்தகம். இட் இஸ் தரிசனங்களின் புத்தகம் என்று நாம் சொல்லுவோம். இது ஆண்டவர் ஏற்படுத்தின அந்த தாவீதின் ராஜ்யம் அழிந்து போன பிறகு அந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரவேலர்கள், யூதர்கள் தங்களுக்கு மேசியா வருவார், அவர் ராஜ்யத்தை மீட்டு கொடுப்பார் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். அவர்களுடைய மனதிலெல்லாம் இருப்பதெல்லாம் சகரியா 9 முதல் 12 தான். அது கட்டாயம் நடக்கும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதன்படி ஆண்டவர் கழுதையின் மேலே ஏறி வருகிறார். அவரை எல்லாரும் ஓசனா என்று சொல்லி அவரை வாழ்த்தி வரவேற்கிறார்கள். கழுதையின் மேலே அமர்ந்து மக்கள் எல்லாரும் போற்ற அவரை வரவேற்று கொண்டு வருவது ஒரு ராஜாவின் வருகைக்கு அத்தியாவசியமான ஒரு காரியம், ஒரு அடையாளம். It is a kind of ceremonial symbol. Every year, not before 721, before that, when David's time, all kings will come to the temple by riding on the donkey. When they arrived at the temple, the high priest will pour the blessed water on him. So that is a kind of ceremony. It's a blessing for the king. But long time it didn't happen. So Jesus came and arrived at Jerusalem. நீங்க வாஸ்து பார்த்தா தெரியும், ஓசன் அந்த பவுனி முடிஞ்ச உடனே அவர் வந்து தேவாலயத்துக்கு போவார். ஆனா தேவாலயம் கள்ளர் குகையாக மாற்றப்பட்டிருக்கிறது இல்லையா? அங்கே போய் ஒரு மேசியாவை ஒரு பிரதான ஆசாரியன் வந்து ஆசீர்வதிக்க வேண்டும். ஆனால் அவருக்கு ஆசீர்வாதம் இல்லை, அவருக்கு விரோதங்கள் தான் அங்கே இருந்தது. ஆனால் அவர் அங்கே வருகிறார். இந்த சூழ்நிலையில யூதர்களுக்கு தெரியும், இப்படி வருகிறவர் தான் நமக்கு மேசியாவாக இருக்க முடியும். ஆனால் அந்த மேசியா என்ன செய்வார் என்று சொன்னால், அவர்களை பொறுத்தவரை ஆண்டவர் வாழ்ந்த காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக they expected to establish a political kingdom. ஓகே, ராஜ்யத்தை ஆள வேண்டும், அவ்வளவுதான். வேற ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. ஆனால் சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் நாட்டை ஆள்வது மாத்திரம் மேசியாவுடைய அந்த ராஜாவுடைய பொறுப்பு அல்ல. சம்திங் இஸ் மோர் than that. ராஜா இப்படியாக தேவனுடைய மீட்பர் ஆண்டவர் பவனிலே வரும்பொழுது சகரியா புத்தகத்தின்படி தேவன் நமக்கு 3 ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். There are 3 important things, the blessings. The Messiah
would bring to the people, those who are in bondages and oppressions. 9வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். சகரியா 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இதுல ராஜாவாக வருகிறார், அது எல்லாருக்கும் தெரியும். சரியா? மேசியா ராஜா, அதிலே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ராஜா மட்டும் என்று சொல்லவில்லை, அவர் நீதியின் ராஜாவாக இருக்கிறார், அவர் ரட்சிக்கிற ராஜாவாக இருக்கிறார், அவர் தாழ்மையுள்ள ராஜாவாக இருக்கிறார். இதுல தான் லிட்டில் பிட் டிஃபரண்ட். அங்கே சகரியா லோலி என்று சொன்ன உடனே நாம் எல்லாரும் அவர் கழுதை மேல வந்ததுனால தான் அவர் தாழ்மையா வந்தாரு, குதிரை மேல வரல. அதெல்லாம் தாழ்மை கிடையாது. சரியா? ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா, கழுதை மேல வருவது ஒரு ராஜ குடும்பத்தார் தான் வர முடியும். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். ராஜா சீபாவை பார்த்து இவைகள் என்னத்திற்கு என்று கேட்டதற்கு சீபா, கழுதைகள் ராஜாவின் வீட்டார் ஏறுகிறதற்கும் அப்பங்களும் பழங்களும் வாலிபர் புசிக்கிறதற்கும் திராட்சரசம் வனாந்தரத்தில் விடாய்த்து போனவர் குடிக்கிறதுக்கும் தானே என்றார். அல்ல, தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கழுதை மேல் ஏறி பவுனி வருகிறான் அவங்க ராஜா தான். சரியா? அது தாழ்மையின் அடையாளமாக சொல்லப்படவில்லை, அது ஒரு ராஜரிகத்தின் ஒரு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சகரியா சொல்லுகிறார் லோலி, அது தமிழிலே தாழ்மை என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. The word the lowly in Hebrew is a different word. Sagaria used the Hebrew word. It is not to be humble but poor and oppressed. இதே வார்த்தையை அவர் டியூட்ரானமி உபாகமம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்க, தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை. அந்த எளியவர்கள் என்று சொல்வது புவர் என்று சொல்ல அதே வார்த்தையை சகரியா இங்கே பயன்படுத்துகிறார். அப்படி என்றால் இந்த ராஜா கழுதையின் மேலே வருகிறார், ரட்சிக்கிறவர், நீதியுள்ளவர். அவர் இந்த கழுதை மேலே வருகிற போது அவர் ஒன்று பெரிய பணக்காரராகவோ ஐஸ்வர்யம் பெற்றவராகவோ மகிமை பெற்றவராகவோ ஸ்தானம் நிறைந்தவரா இல்லை. He is riding on the cross, on the donkey with poverty, with nothing. சமுதாயத்தில் யார் ரொம்பவும் தாழ்ந்தவர்கள் என்று சொன்னால் ஒன்றுமில்லாதவர்கள் தான். இருக்கிறவர்கள் தாழ்மையாக இருப்பது கடினமான ஒரு காரியம். ஆக அந்த ராஜா ஒரு பெரிய உலகத்தின் ராஜாவை போல வரவில்லை, இவர் ஒரு ஏழையாக அவர் வருகிறார். அந்த ஏழையாக வரும்பொழுது அவருக்கும் மற்ற ராஜாக்களுக்கு உள்ள வித்தியாசத்தை என்ன செய்கிறார்? காட்டுகிறார். எல்லாம் இருந்து வருகிற ராஜாவை விட ஒன்றுமே இல்லாமல் ஆனாலும் தேவகுமாரனும் நீதி உள்ளவரும் ரட்சிகருமாக இவர் வருகிறார். இந்த இன்ட்ரோடக்ஷனை சகரியா சொல்லுகிறார். சொன்ன பின்பு இந்த ராஜா நமக்கு கொண்டு வருகிற 3 ஆசீர்வாதங்கள் என்ன, அதைத்தான் இந்த நாளிலே தியானத்திற்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நீதியின் ராஜா முதலாவது கொண்டு வருவது என்ன தெரியுமா? எல்லா தேசத்திற்கும் சமாதானத்தை அறிவிக்கிறார். This king proclaimed peace to the nations, not makes wars among them. எல்லா ராஜாக்களும் போர்களை செய்வார்கள், எடுப்பார்கள், போர்களுக்கு காரணமாக இருப்பார்கள். எதற்கெடுத்தாலும் போர் செய்வோம் என்கிற ஒரு பயத்தையும் கிளியும் உண்டாக்கி இருப்பார்கள். ஆனால் இந்த ராஜா எல்லா ராஜ்யத்திற்கும் எல்லா நாடுகளுக்கும் சமாதானத்தை அறிவிக்கிறவராய் இருக்கிறார். 10வது வசனத்தை பாருங்கள். சகரியா 9:10. எப்ராயிம் என்று ரதங்களையும் எருசலேம் என்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன், யுத்தவில்லும் இல்லாமற் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் என்று கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் செல்லும். என்ன அழகான ஒரு வாசனை பாருங்க. இந்த ராஜா யுத்த கருவிகளை உருவாக்குவதில்லை, ஆயுதங்களை உருவாக்குவதில்லை, கேடகங்களை உருவாக்குவதில்லை, ரதங்களை உருவாக்குவதில்லை, குதிரைகளை உருவாக்குவதில்லை. இந்த ராஜா சமாதானத்தை உருவாக்குகிறார்.
ஆகையால் இந்த ராஜாவுக்கும் மற்ற ராஜாக்களுக்கும் உள்ள வித்தியாசம், ஆண்டவர் பல்வேறு இடங்களை வேத புத்தகத்தில் வாசித்து பார்த்தால் இந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சமாதானத்தை பற்றி அறிவிக்கிற ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் சொல்வார், நான் இரக்கம் பண்ணுவேன். ஓசியா 1:7 சொன்னப்பட்டபடி வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரர்களினாலும் நான் அவர்களை ரட்சியாமல் அவருடைய தேவனாய கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன். அழகாக சொல்லப்பட்டது. ஆண்டவர் இந்த உலகத்திலே சமாதானத்தை கொண்டு வருவதற்கு, இந்த ஆண்டவர் உலகத்தில் அமைதியை கொண்டு வருவதற்கு எதுவும் தேவையில்லை, அவர் நாமமே போதும். அவருக்கு எதுவும் தேவையில்லை. அவருக்கு குதிரை தேவையில்லை, யுத்தங்கள் தேவையில்லை, யுத்த தளவாடங்கள் தேவையில்லை, nothing. He doesn't need anything because the king wants to have all the arms and the weapons in order to start a war and continue to keep the war. But this king doesn't need anything. He destroy everything and bring the peace. மீகா 5:10-11 இவ்விதமாக அந்நாளிலே நான் உன் குதிரைகளை உன் நடுவிலே இராதபடிக்கு சங்கரித்து உன் ரதங்களை அழித்து உள்தேசத்து பட்டணங்களை சங்கரித்து உன் அறைகளை எல்லாம் நிர்மூலமாக்கி என்று சொல்லி அவர் சொல்லுவார். எனக்கு தேவையில்லை, எல்லாத்தையும் கம்ப்ளீட்லி ஆர்ம்லெஸ் கண்ட்ரி, வெப்பன்லெஸ் கண்ட்ரி, வெப்பன்லெஸ் அட்மாஸ்பியர். இன்னைக்கு நம்ம இதை யோசித்து பார்த்துக்கும் போது யோசிச்சு பாருங்க, நம்ம இங்க நல்ல சந்தோஷமா நமக்கு இங்க சுதந்திரமா இருக்கிறோம். போர் நடக்கிற இடத்துல உள்ள ஒரு குடும்பத்தை நினைச்சு பாருங்க, போர் நடக்கிற இடத்துல நடக்கக்கூடிய ஒரு பிள்ளையை நினைச்சு பாருங்க, ஒரு குழந்தைய நினைச்சு பாருங்க. எப்போ எந்த இடம் அழியும்னு தெரியாதபடிக்கு பயத்தோடு நடுக்கத்தோடு வாழக்கூடிய சூழ்நிலையில ஒருவர் இருக்கிறான்னு சொன்னா, அந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தாதான் அப்படி தெரியும். அந்த சூழ்நிலையில் நமக்கு வரணும்னு நான் சொல்லலை, ஆனா அந்த சூழ்நிலையில் இருந்தாதான் அந்த போரினுடைய ஆயுதங்களுடைய கொடுமை நமக்கு தெரியும், இல்லையா? சில சமயத்துல ஆண்டவர் நாம இதை பார்க்கும்போது எவ்வளவு எரிச்சல், எவ்வளவு துக்கம், எவ்வளவு கடுமையான ஒரு கவலை நமக்கு வரும் பொழுது, சகலத்தையும் படைத்த ஆண்டவர் ஒருவருக்கு ஒருவர் ஜனங்கள் அழிக்கப்படுவதை பார்த்து அவருடைய உள்ளம் எப்படி இருக்கும் பாருங்க. அதை அழிப்பதற்கு அந்த விதமான ஒரு அந்த யுத்த கிரிகளை அழிப்பதற்கு ஆண்டவர் வருகிறார். நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் தேவன், பிரின்ஸ் ஆஃப் பீஸ், நாட் பிரின்ஸ் ஆஃப் வார் ஆர் பிரின்ஸ் ஆஃப் ஃபைட்ஸ், பிரின்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ், நாட் பிரின்ஸ் ஆஃப் எனிதிங் டு டிவைட் த பீப்புள். Our prince is the prince of peace. இணைக்கிற ஆண்டவர் ஒழிய துண்டிக்கிற ஆண்டவர் கிடையாது, சேர்க்கிற ஆண்டவர் ஒழிய பிரித்தெடுக்கிற ஆண்டவர் கிடையாது. நம்முடைய ஆண்டவர் ஒருங்கிணைக்கிற ஆண்டவரை தவிர அவர்களை எல்லாம் சிதறடிக்கிற ஆண்டவர் கிடையாது. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர். அப்படித்தான் இந்த உலகத்தினுடைய ராஜாக்களுக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். சமாதானத்தை சகல தேசத்திற்கும் அறிவிக்கும். இதுதானையா மத்தேயு 28:18-20 வரை ஆண்டவர் என்று சொன்னார், நீங்கள் சகல ஜனங்களுக்கும் போய் உலகத்தின் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவினால் ஞானஸ்நானம் கொடுத்து அவளுக்கு போதியுங்கள் என்று சொன்னாரே. ஏன்? ஏனென்றால் அவருடைய அந்த சமாதானத்தின் தேவனை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இயேசுவிலே இந்த பணியை தேவன் செய்கிறார். ஜான் வெஸ்லி ஒரு முறை அவர் திருச்சபையை உருவாக்குவதற்கு முன்னே, மெதடிஸ்ட் திருச்சபையை உருவாக்கும் முன்பே சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அவர் சொன்னார்கள், உம்முடைய போதனை எல்லாம் நமக்கு ஒத்து வராது என்று சொன்ன உடனே அவர் தொடங்கினார். அவர் திருச்சபையை தொடங்கின போது அநேகர் வந்து கேட்டார்கள், நாம் மெதடிஸ்ட் சர்ச் தொடங்கிட்டோம், அதனாலே இருக்கிற எல்லா சர்ச் ஆஃப் இங்கிலாந்து பீப்புளெல்லாம் என்ன செய்யணும், இழுத்து கொண்டு வர வேண்டும், நமக்கும் அவர்களுக்கும்
வி அண்ட் தே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி கொண்டிருக்கும் போது ஜான் வெஸ்லி சொன்னாராம், துண்டு போடுவதற்காக ஆண்டவர் வரவில்லை. அவர்கள் சொன்னார்கள், ஏற்றுக்கொள்ள முடியாது சொன்னார்கள், நாம் ஒரு திருச்சபை ஆரம்பித்திருக்கிற ஒழிய நாம் துண்டு போடுவதற்காக அல்ல, இணைப்பதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஏன்னா நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன். சமாதானத்தின் தேவனாக நாம் ஆராதிக்கும் பொழுது எப்படி சண்டைகளுக்கு நாம் காரணமாக இருக்க முடியும்? அதுதான் அவர் சொன்னது. How can you become the people of conflict or striving or fighting if you worship the God who is called the Prince of Peace? How can? இது நான் சொல்லல, ஜான் வெஸ்லி தன்னுடைய சபையாருக்கு சொன்னதை தான் உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த ராஜா ஓசன்னா எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி நான் பாடினோமே, இந்த ராஜா சகல ஜனங்களுக்கும் அவர் சமாதானத்தை அறிவிக்கிறார். இரண்டாவது ஆசீர்வாதம், proclaiming peace is the first. The second, 11வது வசனம், சகரியா 9ஆம் அதிகாரம் 11வது வசனம். உனக்கு நான் செய்வதென்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டு இருக்கக்கூடிய உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். இரண்டாவது ஆசீர்வாதம், I will set free the prisoners from the waterless pit. Not makes waterless pits. தண்ணீர் இல்லாத ஒரு ஜாடியிலே, அந்த குழியிலே இருக்கிறவர்களை நான் மீட்டு கொடுவேன் என்று சொல்லுகிறார். இந்த தண்ணீர் இல்லாத இந்த குழி என்று சொன்னால் வேத புத்தகத்தில் பழைய ஏற்பாட்டிலே ரெண்டு பேர் உங்களுக்கு மனதில் வரும். 2 பேர் இதே மாதிரி. ஒன்று யோசேப்பு. யோசேப்பின் சகோதரர்கள் அவரை தண்ணீர் இல்லாத ஒரு குழியிலே போட்டு விட்டாங்க, சரியா? இரண்டாவது, எரேமியாவை பிடித்து அவர் தீர்க்கதரிசனம் சொன்னதினால, கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன போது அவர்களை கேட்க மனதில்லாதனால எரேமியாவை பிடிச்சு தண்ணி இல்லாத தொட்டில அந்த குழிக்குள்ள போட்டுட்டாங்க. ஆனா இந்த 2 பகுதி தான் பழைய ஏற்பாட்டில் the waterless pit என்று வருகிறது. இங்க என்ன சொல்லுகிறார்? யார் உன்னை துளியிலே போட்டாலும் சரி, நான் உன்னை விடுதலை செய்கிறேன். இங்கே சொல்லுகிறார் the prisoners என்று தெளிவா, சிறைப்பட்டவர்கள். இந்த சிறைப்பட்டவர்கள் என்று சொன்ன உடனே நம்முடைய கரெக்ஷன் சென்டர்ஸ் மனசுல நினைக்காங்க. இந்த சிறைப்பட்டவர்கள் என்பது பாபிலோனுக்கும் அசீரியாவுக்கும் அடிமைகளாக கொண்டு போகப்பட்டவர்கள். அப்பேற்பட்ட சிறைப்பட்டவர்களை நான் என்ன செய்வேன்? விடுதலை செய்வேன் என்று சொல்ல, தன்னுடைய அந்த உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே நான் விடுதலை செய்வேன் என்று சொல்லுகிறார். சிறைப்பட்டு போன இஸ்ரவேலர்களுக்கு வாழ்வு உண்டா இல்லையா என்று தெரியாது. எப்பொழுது விடிவு வரும் வராது என்று தெரியாது. அப்பேற்பட்டதான சூழ்நிலை இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிறார், நான் விடுதலை செய்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார். இங்கே ஒரு வித்தியாசமானதுன்னா கவனன் பிளட் என்று சொல்லுகிறார். இதுதான் சகரியா புத்தகத்தில் உள்ள ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, prophetic voice. சகரியாவில் சொல்லுகிறார், உடன்படிக்கையின் இரத்தம் என்றால் என்ன முதன்முறையாக பயன்படுத்துகிறார் சகரியா. உடன்படிக்கையின் இரத்தம் என்றால் என்ன? இந்த உடன்படிக்கையின் இரத்தம் என்பது கம்யூனிட்டியாக கூடி வந்து ஆண்டவருக்கு முன்பாக செய்யக்கூடிய ஒன்று. they make a covenant with the blood. ஆனால் சகரியா இயேசுவினுடைய மரணத்தை குறித்து சொன்ன ஒரு அற்புதமான ஒரு தீர்க்க தரிசனம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளின் பெரிய மீட்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ண சமாதானத்தின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவினாலே நாம் விடுதலை பெறுவதற்கு இந்த மேசியா பவுனி வருகிறார். ஏதோ ஒரு பவுனி வந்து விட்டு போய் ஹாய்னு சொல்வதற்காக அல்ல, அல்லது ஒரு போட்டோ ஆப்புக்காக அல்ல. அவர் வருவதின் நோக்கம் சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்க வேண்டும். லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால், அவர் முதல் பிரசங்கமாக சினகாக்களை பண்ணும்போது ஏசியாவை வாசிப்பார். சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்குவதே இயேசுவினுடைய முதல் பணியாக இருக்கிறது. I read recently a lot of testimonies from prison ministry. நமக்கு நன்றாக தெரியும், prison ministry மூலமாக அநேகர் ஆண்டவரை பற்றி அறிவதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கு நிறைய காரியங்கள் உண்டு.
அதில் ஒரு டெஸ்டிமனி என்னை மிகவும் அதிகமாக கவர்ந்தது. அந்த டெஸ்டிமனியை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். அவர் அப்படியே எழுதின அந்த ஷார்ட் டெஸ்டிமனி. I am incarcerated at the huge unit in Gatesville, Texas. I am serving a life sentence for murder. I have been locked up 19 years. I must do another 21 years more before even being considered for parole. Yet, I am already set free. I have never felt so much freedom. A courtroom judge said that I must do a mandatory 40 years. Jesus Christ has set me free. So powerful. So powerful. That is the wonder of Jesus. That is the wonder of God. Whatever the bondages, whatever the struggles, whatever that waterless bit people put inside, don't worry. God promised that He is coming. That is the Zechariah's prophecy. But we know that He has already come. He is coming to set you free. The first, proclaiming peace to the nations. Second, set free the prisoners. The third promise, Zechariah chapter 9 verse 12. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். Return to the stronghold, you prisoners of hope. Even today I declare that I will restore double to you. இரட்டிப்பான நன்மையை தருகிற ஆண்டவர். மூன்றாவது, இது நன்மை என்று சொல்லும்போது do not minimize that meaning. Okay, like goodness சொல்லும்போது நல்ல வீடு, நல்ல ஜாப், நல்ல பணம், do not minimize that. இங்கே அந்த ரெட்டிப்பு நம்பிக்கையுடைய அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொல்லும்போது the Hebrew word is used not the goodness but restoration. I will restore you double. I will restore. உடைந்து போய் நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவர்களை பார்த்து சொல்கிறார், என்னிடத்திலே வாருங்கள், உங்களை நான் என்ன செய்கிறேன்? I restore you. Not only once but double portion. Double portion. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், இந்த டபுள் போர்ஷன் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. நெகட்டிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால், யாராவது ஒருத்தர் திருடுனான்னா, ஒரு ஆட்டையாவது மாட்டையாவது திருடுனான்னா திரும்ப டபுளாக கொடுக்கணும். சரியா? அந்த டபுளை பற்றி இங்கே சொல்லலை. ஆண்டவர் நம்மளை மறுசீரமைக்கிறார் என்பதை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். சில உதாரணங்கள் உங்களுக்கு தெரிந்த உதாரணங்கள் தான் யோபு, இல்லையா? யோபு 42 அதிகாரம் 10வது வசனத்தில் இவ்விதமாக வாசிக்கிறோம், யோபு தன் சிறையிருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கும் இரட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். Beautiful. God always restored not only once but twice, double. யோசேப்புக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். அவர் எகிப்திலே இருக்கும்போது 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். அந்த 2வது பையனுக்கு பேர் எப்ராயிம். அந்த எப்ராயிம் என்கிற அந்த பேருக்கு மீனிங் என்னவென்றால், he has been double blessed. அவன் இரட்டத்தனையாய் கர்த்தரை ஆசீர்வதித்தார். 2வது பையனுக்கு இவன் இரட்டத்தனையா 2வது ஆசீர்வாதம், டபுள் பிளஸிங் என்று சொல்லி பேரிடுகிறார். ஐசையா chapter 61 verse 10 அதிலே சொல்லுகிறார், உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். Third blessings, I will bless you double, I will restore you double. It's not the one time but 2 times. நான் கல்லூரியில் படித்திருந்த பொழுது எங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஒரு டூர் போவாங்க காலேஜில். அப்போது பெங்களூர் அந்த மைசூரில் இந்த மாளிகைக்கு எங்களோட பேலஸுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. நடிகர் நீங்கள் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போது நாங்களாம் போனோம்.
அப்போ எல்லா இடத்தையும் அழகாக அந்த பேலஸை சுற்றி காட்டினாங்க, நல்லா இருந்தது. ஆனால் ஒரே ஒரு ரூமு பூட்டி இருந்தது. அதனால் எங்களுக்குள்ளே ஒரு கியூரியாசிட்டி, என்ன பூட்டி இருக்காங்க ஆனால் பூட்டெலாம் போடல, யூ கேன் ஜஸ்ட் லாக் இட். அப்போ எங்களுக்குள்ள ஒரு கியூரியாசிட்டி, உள்ளே என்ன இருக்கு சரியா. அந்த கைடு அப்படியே பேசிட்டு போயிட்டு இருக்காரு, நாங்கள் ஒரு குரூப் அப்படியே பின்னால் பேக்கப் பண்ணோம். ஏன்னா அவங்க போன பிறகு திறந்து பார்க்கணுங்கிறார். அவங்கெல்லாம் போயிட்டாங்க, இந்த குரூப் நின்னோம், திறந்தோம், இருட்டாக இருந்தது. அப்படி உள்ளே போய் பார்த்தோம், அதில் பாதி ரெஸ்டரேஷன் நடந்துட்டு இருக்குது, பாதி நடக்கலை, பாதி அதை ரெஸ்டோர் அதை பண்ணிட்டு இருக்காங்க. அடா இதுதானா அப்படின்னு சொல்லி திரும்ப மூடிட்டு வந்துட்டோம். மூடிட்டு வந்து பின்னால் ஜாயின் பண்ணோம். அப்போ எல்லா இடத்தையும் நீங்கள் பார்த்துட்டீங்க, உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு. அப்போது எங்கள் குரூப்பில் இருந்த ஒருத்தர், நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, என்ன எங்கள் அப்பா என் குதிலுக்குள்ளே இல்லைன்னு சொன்ன மாதிரி, அவரால் அடக்க முடியல. எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஒன்று மட்டும் ரெஸ்டரேஷன் என்ன ரெனோவேட் பண்ணல போலுக்கே அப்படின்னா. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அந்த ஆள் கேட்டார். அப்போதான் ரொம்பவும் கஷ்டமாக இருந்தது சமாளிக்கிறது. சில சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பல பகுதிகள் பூட்டி வச்சிருக்கிறோம். But God promised wherever you lock your doors, but God say that I will restore you whatever you have. நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். Proclaiming peace, set free, restore you double. இந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதற்காக ஒரு கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் அவர் பவனி சென்று வருகிறார். That's much more deeper than we simply said he is humble. Much more deeper. The humility of Jesus is completely revealed on the cross, not on the donkey. Remember, that is the important part. எனக்கு இன்னொரு ஸ்டோரி வருகிறது, நான் சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். ஆஸ்திரேலியாவிலே நான் உங்களுக்கு தெரியும் ஏராளமான லேம்ப்ஸ் ஆடுகள் ஃப்ளாக்ஸ் இருக்குது, ஷீப் இருக்கிறது. அதில் 2015 ஆண்டு ஆஸ்திரேலியாவிலே ஒரு மிகப்பெரிய சென்சேஷனல் நியூஸ். அதில் ஒரு செம்மறி ஆடு காணாமல் போய்விட்டது ஒருவரிடம். அந்த செம்மறி ஆடு காணாமல் போனதுனால அவர் இந்த அனிமல் ரெஸ்கியூ குரூப்கிட்ட போய் சொன்ன உடனே அவங்க எல்லா இடத்திலும் அந்த செம்மறி ஆட்டு படத்தையெல்லாம் போட்டு இந்த ஆட்டை நாம் என்ன செய்ய வேண்டும், அதை பார்த்தா ரொம்ப பெரிய ஆடு, ரொம்ப பெரிய ஆடு, அதை எப்படியாவது பிடிக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த அந்த ஷெப்பர்டு அது ஆட்டுக்கு பேர் வச்சிருக்கா பாராக். பாராக் என்பதுதான் அதனுடைய பெயர். ஓகே, அதை கண்டுபிடிக்க எல்லா இடத்திலையும் அதை அட்வர்டைஸ் பண்ணிவிட்டார்கள். கடைசியாக பிடித்து விட்டார்கள், அதை கண்டுபிடித்து விட்டார்கள். அது வாண்டரிங், அதை பிடித்து கொண்டு வந்து சிட்னியில் வச்சு அந்த இதெல்லாம் கொண்டு வந்தார்கள். சென்சேஷனல் நியூஸ் 2015. அவங்க கொண்டு வந்தோடனே அந்த 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 செம்மறியாடையை பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த செம்மறியாட தோலை அந்த 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 ஊல் 75 பவுண்ட்ஸ், அவ்வளோ பெரிய ஊல். அதனால முதலாவது அந்த ஊலை எடுக்கணும்னு சொல்லி அவங்க இவ்வளவு நல்ல ஹெல்த்தியாக இருக்கேன்னு சொல்லி அவங்க எடுத்து அந்த ஊலெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டாங்க. வச்சு பார்த்தா ஒரு நோஞ்சா செம்மறியாடு உள்ள. இது வாழ எப்படி வாழ்கிறது என்று கூட அவங்களுக்கு தெரியல. How can it survive so far? So they say that we had to rescue again. They put them all the meals, all everything, so the sheep get some more weight, okay, to survive. Finally the sheep died in 2019. ஆஸ்திரேலியாவில் நிறைய சென்சேஷனல் நியூஸ்ல இது ஒரு நியூஸ். But I loved it, that particular story. ஏன்னு தெரியுமா, அதை பார்த்த உடனே இந்த ஆடு நல்லா இருக்கும், ரெஸ்டரேட் பண்ணணும்னு சொன்ன உடனே அந்த 75 பவுண்ட்ஸ் கூலை எடுத்தாங்க. அதுக்கு பிறகு தெரிஞ்சது, அது எடுத்த பிறகு இன்னும் கொஞ்சம் பண்ண வேண்டியது. The double, the way they put it, that we restore the animal 2 times. மேலத்தனையா இன்னும் உள் ஆழமா அதை அவங்க சுத்தப்படுத்தினாங்க. Sometimes
God restores you in one layer, and God wants to restore you inside layer. Right? The inside layer தான் ஆண்டவருக்கு மிகவும் ஒரு முறை மட்டும் நான் இரட்டத்தனையாய் நான் உன்னை ரெஸ்டோர் பண்ணுவேன். Because complete restoration, that's all God wants that. அநேகர் நாம் ஆண்டவரிடத்திலே வரும்பொழுது, ஆண்டவரே என்னை வடிவமையும் என்று சொல்லுவோம், ரெஸ்டோர் பண்ணும் என்று சொல்லுவோம் இல்லையா? ஆனால் பலர் நாம் எதிலே ரெஸ்டோர் பண்ண வேண்டும் என்று சொல்லுவதே இல்லை. ஆண்டவரே என்னை என்னை உருக்கும் வனையும் அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா? மெல்ட் மீ அண்ட் மோல்ட் மீ அண்ட் மேக் மீ, பட் we don't tell where, because that is the inner part. And God say that whatever the layer you have, I will restore you. Proclaiming peace, set free from the bondages, and restore you twice and complete. அதற்காகத்தான் ஆண்டவர் கழுதையின் மேலே எருசலேமுக்கு நேரா வரார். It's just not making himself to reveal that I'm the Messiah, but it is much more deeper from Zechariah. அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லக்கூடிய செய்தி என்ன? முதலாவது, ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை அறிவிக்கிறார். இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, அவருடைய சமாதானத்தையே நமக்கு கொடுக்கிறார். இரண்டாவது, எவ்வளவு சிறையிருப்பு இருந்தாலும் ஆண்டவர் நம்மை விடுதலையாக்குகிறார். எவ்வளவு மோசமான நிலையில் இருந்தாலும் ஆண்டவரை கம்ப்ளீட்டாக ரெஸ்டோர் பண்ணுகிறார். இதை செய்வதற்காக இந்த உலகத்திலே அவர் மனிதனாக வந்தார், பவனி செய்தார், பாடுபட்டார், அவர் உயிரோடு எழுப்பினார். இந்த பரிசுத்த வாரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு மாலையும் நமக்கு இந்த தியானம் இருக்கிறது, லெந்து தியானம். வியாழக்கிழமை வரும்பொழுது நாம் அங்கே ராப்போஜனம், வெள்ளிக்கிழமை வரும்போது பெரிய வெள்ளிக்கிழமை, பிறகு சண்டே வரும்போது அதிகாலையில் நாம் ஆண்டவரை உயிர்த்தெழுந்த ஆண்டவராக ஆராதிக்க போகிறோம். ரைட்? The whole journey brings the three important things: peace, freedom, and above all restoration. எல்லாரும் ஓசன்னா ஓசன்னா என்று சொன்னார்கள், ஆனால் எல்லாரும் ஆண்டவரை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீங்களும் நானும் அவருடைய உடன்படிக்கையின் பிள்ளைகள். ஆண்டவர் கேட்கிறார், would you like me to bring the peace? Would you like to me bring the freedom? Would you like me to bring the restoration to you? Today, come back to me, return to me. ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுவோமா? Let us pray that, Lord, help me to experience your blessings. Let us pray. Father God, we pray that, Lord, you march towards Jerusalem on riding on the donkey, righteous king, saving king, and above all, Lord, you are the lowly king. And you have promised us peace, freedom, and restoration. We come before you, Lord. We return to you. In whatever the areas we live without peace, give us the peace. In what are the areas we are struggling, bondages, give us the freedom. What are the areas we need to be restored? Restore us, Lord. Let us experience your blessings of your procession towards Jerusalem. எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசீர்வாதங்களை தந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.